இல்லை மந்திருந்தாடி போற்றி என்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருக்கழுகுன்றில் செல்வா போற்றி பொறுப்பம பூவனத்து அரணே போற்றி அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயும் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுட நல்குதலும் நாம் ஒழிந்தே சிவம் ஆனவா பாடி தெள்ளேனும் கொட்டாமோ சிவம் ஆனவா பாடி தெள்ளேனும் கொட்டாமோ சிவம் ஆனவா பாடி தெள்ளேனும் கொட்டாமோ. சிவா திருச்சிற்றம்பலம். சிவத்தத்துவாக்கியம் என்கின்ற தலைப்பில் இந்த நிகழ்வு ஒரு சிறு சிவத்தை பற்றிய ஒரு நோக்கம் காரணம். சிவம் வேறு அன்பு வேறு என்பது அல்ல. திருமந்திரத்தில் அன்பும் சிவம் இரண்டு என்பது அறிவு இல்லாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு உள்ள அனைவருமே சிவமும் அன்பும் ஒன்றுன்றத உணர்வாங்க. அப்போ அறிவு இருக்கிறவங்க அத்தனை பேருமே சிவத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேணும். அப்படி சிவத்தை ஏற்றுக்காத அத்தனை பேருமே அறிவு இல்லாதவங்க. முதல்ல அதை நாம தெரிஞ்சுக்கணும். இதான் திருமந்திரத்துடைய முதல் வார்த்தை. அறிவு இருந்தா சிவம் இருக்குதுன்றத உணர்ந்துப்பாங்க. அப்படி சிவத்தை ஏற்றுக்கிறவங்க சிவம் பிரம்மாண்டமான பொருள் உண்மை. அன்பு எவ்வளவு பிரம்மாண்டமானதோ அந்த அளவுக்கு அதை காட்டிலும் பிரம்மாண்டமான வஸ்து அது அன்பு. அன்புக்கு சிவத்துக்கு நிகழோ மற்றபடி அதை பிரித்தோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டும் ஒன்று ஏகம். அன்பும் சிவமும் ஒன்று. அன்பும் சிவம் இரண்டு என்பது அறிவு இல்லாத. அன்பே சிவம் ஆவதை யாரும் அறிந்தில. அன்பே சிவமாவதை யாவரும் அறிந்தபின் அன்பே சிவமாகி அமர்ந்து இருந்தாரே. அன்புடைய தத்துவங்களை உணர்ந்தாலே சிவத்தினுடைய தத்துவத்தை உணர்ந்ததுதான். 6 நாளும் வாய்வீரால் அபிஷேகம் செய்து தொடுத்த மலரால் அர்ச்சனை செய்து எச்சிலை புலால் உணவை இறைவனுக்கு ஊட்டி ஒரு கண்ணில் குருதி கண்டு தன் கண்ணை பேர்த்து வைக்க அடுத்த கண்ணிலும் குருதி வழியைக் கண்டு செருப்புக்காக கொண்டு முகம் பதித்து மற்றொரு கண்ணையும் பேர்க்கச் சென்ற கண்ணப்பனுடைய ஆழ்ந்த பக்திக்கு முன்பு எந்த உதாரணமும் கொடுக்க முடியாது. அப்போ அன்பின் வழியாலே உயிர் நிலை. அப்ப அந்த உயிராகிய நிலைக்க வேண்டும் என்றால் சிவமானது உள்ள நிலைக்குது. சிவம் உள்ள நிலைக்குது என்னும் பொழுது அன்பானது நம்ம கிட்ட இருந்தாகணும். அப்ப அன்புடைய ஒவ்வொருவருமே சிவம் இருக்குதுன்றத ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்படி சிவத்தை ஏற்றுக்க முடியாம அதனுடைய தத்துவத்தை உணராம அதற்குண்டான அறிவில்லாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறு என்கின்ற மணிவாசக பெருமானுடைய இந்த வார்த்தையும் சிவம் என்கின்ற அன்புள்ள அந்த பொருளை உணரமாட்டாத அன்பு இல்லாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறு என்கின்ற
அதே மணிவாசக பெருந்தகையினுடைய வார்த்தையும் காணும் பட்சத்தில் அன்பும் சிவமும் இரண்டு என்று உரைப்பவரே சிவத்தை உணராதவர்கள், அதை உணர்ந்தவர்களே சிவ தத்துவத்தை உணர்ந்தவர்கள். மிக எளிமையான வழி அன்பால இறைவனை அடைய. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையை, அன்பு என்னும் பிடியில் மலை அகப்படுதுன்னா ஒரு பிடியில, அப்ப அது எப்பேற்பட்ட பொருள்? அது மலை மாதிரி. அன்புன்றது ஒரு கையளவு. நீ வைக்கக்கூடிய அன்பு எப்படி இருக்கும்? சாயாத அன்பா இருக்கும், மாறாத அன்பா இருக்கும், ஒழியாத அன்பா இருக்கும், பேராத அன்பா இருக்கும், நிலையான அன்பா இருக்கணும், மாறாத அன்பா இருக்கணும். ஆற்றலுடைய அன்பால் அழைக்கின்றேன் என்று அன்புக்கு அகராதி கொடுத்த திருவாசகத்தினுடைய வார்த்தை போல் மற்றொருவருக்கு மற்றொருவர் மாற்றாக மேற்படி 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 அன்பு வைத்து பெறக்கூடிய ஒரு உன்னதமான பரம்பொருளாக சிவத்தை நாம் காண வேண்டும். மிக எளிமை. அன்பு வைக்கணும். எவ்வளவு வைக்கணும்? அதிக அளவு வைக்கணும். அப்படி அதிக அளவு அன்பு வைக்கும் பொழுது அந்த அன்புக்கு ஒரு நிமிடம் அது தெரியாது. நீங்க சொல்றது ஒண்ணு ஆஃப் ஆயிடுச்சு.